ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சிந்தாமணி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சண்டே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு நான் 1/4 கேஜி சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 8லேருந்து 9 வர மிளகா, 1/4 கேஜி சிக்கன் போன்லெஸ் பீஸாக வந்து எடுத்துக்கோங்க. அது சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு வெடித்ததுமே கருவேப்பிலை, வர மிளகா 2 போட்டு அதுவும் வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் உப்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதும் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுமே நம்ம சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸ் போன்லெஸ்ஸாக வந்து அறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்திக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இது தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். பாருங்கள், நம்ம சிக்கன்லேயே வந்து தண்ணி விட்டு வரும். பார்த்திங்களா, சிக்கன்லேயே வந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. இதுலேயே வந்து வெந்துடும். உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்தால் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. எடுத்து பார்த்திங்கன்னா இடையில 5 நிமிஷத்துக்கு இடையில வந்து இலக்கி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இதுலேயே வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி அறுசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.